ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சில் ரொம்ப ஈஸியாக ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பேக் வியூ வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பிகினர் லெவலில் கூட பண்ணக்கூடிய டிசைன் தான். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஜரியில் டபுள் லைன் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். தென் 4 நம்பர் பீட் வந்து செகண்ட் லைன் நான் கொடுத்துருக்கேன். தென் வந்து மறுபடியும் சுகர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு லைனுக்குமே வந்து நீங்கள் நாட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் லெவல் வந்து நல்லா வரும். ஃபைனலாக நான் வீட் பீட் வச்சு ஒன்று வச்சு ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் வந்து 5 லைன்ஸ் பேஸ் பண்ணி அழகாக கிராண்டாக வந்து ஒரு பார்டர், கெட்டியான பார்டர் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் நிறையா கொடுத்துருப்பேன். அதாவது முக்கட் டைப்பில் 3 நம்பர் பீடு வச்சு அழகாக வந்து மோட்டிவ் வந்து நிறையா கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் பேக் சைட் ஃபுல்லாக நிறையா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஃப்ரண்ட் சைடு பார்டர் பண்ணிட்டுமே அங்கங்கே வந்து மோட்டிவ் வந்து நான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. அந்த உருட்டுறது வேறு யாருமே இல்லை, என் மயந்தான். ஸோ டிஸ்டர்பன்ஸை எடுத்துக்கிறாதீங்க, ஓகேயா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்லீவ் பார்ட்டு. இப்போ இந்த ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் நான் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். மோட்டிவ் வந்து அதில் இருக்கிற மாதிரியே முக்கட் டைப்பில் வந்து அங்கங்கே நம்ம வந்து ஸ்லீவ் ஃபுல்லாக கிராண்டாக கொடுத்துருக்கோம். 3 நம்பர் பீடு வச்சு கீழே வந்து பார்டர் எப்படி பண்ணியிருக்கேன்னா, டபுள் ஜரி கொடுத்துட்டு சுகர் பீட் அண்ட் 4 நம்பர் பீடில் ஒரு லைனு, தென் மறுபடியும் சுகர் பீடு, தென் 4 நம்பர் பீடில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு வீட் பீடை தனித்தனியாக வச்சு நம்ம நாட் பண்ணியிருக்கோம். ஜிக்ஜாக் டைப்பில் வச்சு நான் நாட் பண்ணியிருக்கேன்.